ராம் நாராயண ராம். இன்றைய சூழலில் மனிதன் தனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்வது மிக அவசியம். பூமியில் அனைவரும் சமமாக வாழ வேண்டும். ஒருவரும் பிறரை ஏற்றத்தாழ்வு பார்வையில் பார்க்கக்கூடாது, பொறாமை கொள்ளக்கூடாது, அல்லது ஒருவர் மற்றவரை கட்டுப்படுத்தக்கூடாது. அனைவரும் ஒற்றுமையுடன் நேசத்துடன் வாழ வேண்டும். மனிதன் ஒருபோதும் இந்த சிந்தனை செய்ய மாட்டான். அவனிடம் உண்மையில் என்ன இருக்கிறது? அவன் என்னை இங்கு கொண்டு வந்தான்? அவனுக்கு கிடைத்த அனைத்தும் விண்வெளி, ஆகாயம் மற்றும் இயற்கையின் வரப்பிரசாதம். அவனுக்கு சொந்தமாக என்ன இருக்கிறது? அதனை திரும்பக் கேட்கிறான் அல்லது பிறருக்கு உதவி செய்ததாக எண்ணுகிறான். இயற்கை நம்மை எல்லாவற்றையும் வழங்குகிறது. ஆனால் இயற்கை எதையும் திரும்பக் கேட்கிறதா? சூரியன், சந்திரன், ஆகாயம் மற்றும் அனைத்து கிரக நட்சத்திரங்களும் மனிதனுக்கு பல ஆசியளிக்கின்றன. ஆனால் அவை ஒருபோதும் எதையும் திரும்ப கேட்கவில்லையே. அவை எந்தவிதமான உதவியையும் நமக்கு செய்ததாக பெருமை பேசவில்லையே. மனிதர்களிடையே உள்ள விதிவிலக்குகளை உருவாக்குவது அவர்களின் நடத்தையே. அதனால் தான் பகைமையும் பாகுபாடுகளும் உருவாகின்றன. ஆகவே நாம் ஆகாயத்திலிருந்து, இயற்கையிலிருந்து பாடம் கற்க வேண்டும். சூரியன் ஒருபோதும் நான் என் ஒளியை இந்த சாதியினருக்கு மட்டுமே கொடுக்கிறேன் என்று கூறுவதில்லை, அல்லது இந்த மதத்தவர்களுக்கு நான் ஒளியை வழங்க மாட்டேன் என்று கூறுவதில்லை. ஆகாயம் ஒருபோதும் நான் சிலரை மட்டும் வாழ விடுவேன் என்று சொல்லாது. கிரக நட்சத்திரங்கள் ஒருபோதும் நாங்கள் எங்கள் ஆற்றலை வழங்க மாட்டோம் என்று கூறுவதில்லை. ஆனால் மனிதர்கள்தான் இப்படிப்பட்ட பகைமை மனப்பான்மையை உருவாக்குகிறார்கள். எனவே நாம் அனைவரும் சூரியன், ஆகாயம், கிரக நட்சத்திரங்களை முன்னுதாரணமாக கொண்டு வாழ வேண்டும். அவற்றைப் போலவே நாமும் அனைவரோடும் ஒற்றுமையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் பூமியில் உள்ள மனிதர்களிடையே பாசமும் ஒற்றுமையும் வளர முடியும். பண்டைய காலத்தில் அனைவரும் கர்மமேதான் தர்மம் என்று கூறினார்கள். நீங்கள் எந்த சமய நூலையும் படித்தாலும் இதே கருத்து அதில் இடம்பெற்றிருக்கும். நம் மகாகுரு பாலக் பிரம்மச்சாரி அவர்கள் கூறுவதை பொறுத்தவரை கர்மம் என்பது மனிதன் செய்யும் ஒன்று இல்லை. நம்மை படைத்த இந்த பிரபஞ்சம்தான் அதனை நடத்துகிறது. ஆகவே இந்த ஆகாயம் மற்றும் இயற்கையே நம்மை படைத்தது. இன்று மனிதனுக்கு என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் ஆகாயம், பூமி, நீர், காற்று மற்றும் சக்தியால் உருவாக்கப்பட்டவை. இவை அனைத்தும் பஞ்சபூதங்கள். ஆகவே நாம் ஆகாயத்தையும், இயற்கையையும், பூமியையும், சக்தியையும் தொடர்ந்து வணங்க வேண்டும். ராம் நாராயண ராம் என்ற பீஜ மந்திரத்தை தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். ஏனெனில் இந்த ஓர் பேரில் முழு பிரபஞ்சமும் அடங்கியுள்ளது. ஆகாயத்திலிருந்து கிடைக்கும் ஆற்றல் இயற்கையை உருவாக்கியது. இயற்கையிலிருந்து நாம் அனைவரும் உருவாகியுள்ளோம். அனைத்து நட்சத்திரங்களும் கிரகங்களும் ஆகாயத்திலேயே உள்ளன. சூரியனை விட பல மடங்கு பெரிய கிரக நட்சத்திரங்கள் இவ்வுலகில் உள்ளன. பிரபஞ்சம் முதலில் அணுவளவில் இருந்தது. ஆனால் படிப்படியாக அது வளர்ந்து பெரியதாகியது. இன்றைய உலகில் சுமார் 800 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களின் உடல் ராம் நாராயண ராம் என்ற சக்தியால் உருவாகியுள்ளது. இதில் பஞ்சபூதங்கள் நிறைந்துள்ளன. இதுவே நமக்கு ஆற்றலை, அறிவை, விவேகத்தையும் வழங்குகிறது. இந்த விவேகமே நம்மை வாழ்வின் உண்மை அர்த்தத்தை உணர செய்து கொள்கிறது. வாழ்க்கையை எவ்வாறு வாழ வேண்டும் என்பதையும் புரிய வைக்கிறது. எனவே நாம் அனைவரும் ஆத்ம சிந்தனை செய்ய வேண்டும். நம் உள்ளுணர்வை கேட்க வேண்டும். நம் விவேகத்தின் வழிகாட்டுதலை பெற வேண்டும். எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நம்மை சரியான பாதையில் நடத்த வேண்டும். மேலும் ராம் நாராயண ராம் என்ற மகத்தான நாமத்தை ஜபிக்க வேண்டும். ஏனெனில் இந்த ஓர் பெயர் உங்களை உயரும், உங்கள் கனவுகளை, விருப்பங்களை நிறைவேற்றும், உங்கள் ஆன்மாவை உணர வைக்கும்.